நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் இந்த பச்சை கிளிக்கு ஒரு பாடலில் இந்த வரிகள் வரும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. எவ்வளவு ஆழமான வரிகள்! பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கும் போது நாளைய நல்ல சமுதாயம் உருவாகும். இது ஒரு அன்னைக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பொருந்தும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அதில் ஒரு சில புத்தகங்கள் இதோ. முதல் புத்தகம் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து. நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து என்ற புத்தகத்தில் கிராமப்புற அரசு பள்ளி ஒன்று மாணவர்களை அழைத்து வர ஒரு பேருந்தை வாங்க விரும்புகிறது. இதற்காக பழைய மாணவர்கள் இணைந்து முயற்சிக்கிறார்கள். இந்த பேருந்து வாங்கும் முயற்சியில் ஏற்படும் வேடிக்கையான அனுபவங்களே இந்த புத்தகத்தில் சுவாரஸ்யமாக சொல்லப்படுகிறது. இரண்டாம் புத்தகம் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அபாய வீரன் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் காட்டுக்குள் இளவரசியை கடத்திச் செல்லும் அரக்கனிடமிருந்து இளவரசியை ஒரு வீரன் எப்படி காப்பாற்றுகிறான் என்பதே கதை. மூன்றாவது புத்தகம் எழுத்தாளர் யூமா வாசுகி அவர்கள் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் என்கிற புத்தகம். இந்த தொகுப்பில் 10 சிறார் கதைகள் உள்ளது. அவற்றில் தன்வியும் அவளது அண்ணன் ஜெய்யும் முக்கிய கதாபாத்திரங்களாக இடம்பெறுகிறார்கள். 2024ஆம் ஆண்டில் இந்த தொகுப்பிற்காக பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றார் திரு யூமா வாசுகி. நான்காம் புத்தகம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அறம் புத்தகத்தில் வரும் யானை டாக்டர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காடுகளையும் காட்டு விலங்குகளையும் எவ்வளவு ஆழமாக நேசித்தார் என்பதை பற்றிய ஒரு உண்மை கதை இது. ஐந்தாவது புத்தகம் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா. நந்திமங்கலம் அரசு பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவியான ஓவியாவுக்கு ஒற்றை சிறகு முளைப்பது மற்றும் அதை சுற்றியுள்ள சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது இந்த புத்தகம். இந்த ஒற்றை சிறகு ஓவியா என்கிற புத்தகத்திற்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் பால சாகித்ய புரஸ்கார் வென்றுள்ளார். ஆறாவது புத்தகம் குட்டி இளவரசன். பயணம் மேற்கொண்ட விமானி ஒருவர் விமானம் பழுதாகி பாலைவனத்தில் தரையிறங்குகிறார். வெம்மை மட்டுமே சூழ்ந்துள்ள அந்த இடத்தில் விமானம் பழுது பார்க்க போராடிக் கொண்டிருக்கும் வேளையில் விண்மீனிலிருந்து ஒரு அழகிய சிறுவன் வருவது போல் கற்பனையை கொண்டு அவனோடு கழிக்கும் அற்புதமான பொழுதுகளை இங்கு கதையாக விவரித்துள்ளார். பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்நூல் இதுவரை 173 மொழிகளில் வெளியாகி 80 மில்லியன் பிரதிகள் விற்பனையாகியுள்ளது. ஏழாவது புத்தகம் எழுத்தாளர் பாமரன் அவர்கள் எழுதிய குறும்பக்காரன் கொய்ரா. நாடற்றோர் பதிப்பகம் இதை வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகம் காமிக்ஸ் மற்றும் கிராபிக் நாவல் வகையை சேர்ந்தது. எட்டாவது புத்தகம் முதல் ஆசிரியர். இந்த முதல் ஆசிரியர் என்கிற புத்தகம் கிர்கிஸ்தான் எழுத்தாளர் சிங்கிஸ் ஐத்மாதவ் எழுதிய ஒரு நாவலாகும். இந்த புத்தகம் தமிழில் பு. சோமசுந்தரம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முதல் ஆசிரியர் என்கிற இந்த நாவல் ஒரு இளம் ஆசிரியர் கிராம பள்ளிகளில் கற்பிக்க செல்லும் கதையை சொல்கிறது. கதாபாத்திரத்தின் தார்மீக வளர்ச்சி மற்றும் குணநலன்களை மையமாக கொண்டது. இந்த புத்தகம் கல்வி மற்றும் சமூக மாற்றத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஒன்பதாவது புத்தகம் அகன் அதிகாரம் பதிப்பகத்தில் வெளிவந்த ஐ என்கிற புத்தகம். கடைவீதியை கலக்கும் இந்த புத்தகம் குழந்தைகளுக்கு ஏற்றது போல் வடிவமைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. 10வது புத்தகம் சுட்டி யானை என்ற குழந்தைகளுக்கான இதழ் மற்றும் புத்தகங்களை வெளியிடும் ஒரு பதிப்பகத்தின் பெயர் இது. குறிப்பாக சிறுவர்களுக்கான கதைகள், பாடல்கள் மற்றும் பிற படைப்புகளை இவர்கள் வெளியிடுகிறார்கள்.